வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஏப்ரல் 16, 2014 திருவனந்தபுரம், கேரளா. சரியா அன்னைக்கு காலையில 12 மணிக்கு ஒரு வீட்ல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தம் அந்த பகுதியில வசிக்கிற நெய்பர்ஸ பதட்டமடைய வச்சிருக்கு. சோ உடனடியா வீட்டு வேலையை அப்படியே போட்டுட்டு அபாய சத்தம் கேட்கிற அந்த வீட்டுக்கு ஓடி வராங்க. அப்படி அந்த வீட்டுக்கு ஓடி வந்த நெய்பர்ஸ் ரத்த வெள்ளத்துல ஒரு நபர் உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. இந்த டைம்ல அந்த வீட்ல இருந்த ஒரு நபர் தப்பிச்சு வெளியில ஓடுறத பார்த்து கூட கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. சோ வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போனவங்க அங்க இருந்த கொடூர காட்சியை பார்த்து அலற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் அலற வைக்கிற அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தது? 2014 வருஷம் ஒட்டுமொத்த கேரள மக்களை உலுக்கி எடுத்தது மட்டும் இல்லாம கேரளா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்ட பயங்கர சம்பவத்தை பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்னோட இளம் வயசுல அரசாங்க ஊழியரா வேலை பார்த்து முதுமையில ரிட்டையர்ட் ஆன தம்பதி தான் தங்கப்பன், விஜயம்மாள். இந்த தம்பதி கேரளா திருவனந்தபுரத்துல இருக்கிற அட்டிங்கல் ஆலங்கோடு பகுதியில அவங்களோட இயல்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு லிஜிஸ், விபிஸ் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. இளைய பையன் விபிஸ் ஃபாரின்ல வேலை பார்க்கறாங்க. மூத்த பையன் லிஜிஸ் பத்தனம்திட்டால இருக்கிற பவர் ஹவுஸ் மற்றும் பராமரிப்பு பிரிவுல உதவி பொறியாளரா வேலை பார்க்கறாங்க. சொல்ல போனா இவங்களோட குடும்பம் வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியா இருந்திருக்காங்க. வீட்ல உள்ள எல்லாரும் அவங்களோட அழகான வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி லிஜிஸோட வைஃப் அனுசாந்தி அவங்க வேலை பார்க்குற ஐடி கம்பெனிக்கு கிளம்புறாங்க. இப்படி அனுசாந்தி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லிஜிஸும் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. இப்போ இந்த தம்பதி 2 பேரும் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு மூணாவதா ஒரு நபர், அதாவது அடையாளம் தெரியாத ஒரு நபர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்தவரு அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த லிஜிஸோட அம்மா யார் இப்படி கதவை தட்டுறாங்க? இப்பதானே தன்னோட மகனும் மருமகளும் வேலைக்கு கிளம்புனாங்க. அதுக்குள்ள யாரு வந்திருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கதவை ஓபன் பண்றாங்க. இப்போ அந்த வீட்டு வாசல்ல பக்காவா ட்ரெஸ் போட்டு கையில ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு ஒரு நபர் நின்னுட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த நபரை பார்த்த விஜயம்மா, யார் தம்பி நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர், நான் லிஜிஸோட ஃப்ரெண்டு, எனக்கு மேரேஜ் ஆக போகுது. சோ லிஜிஸை என்னோட மேரேஜுக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்தேன். லிஜிஸ் வீட்ல இல்லையான்னு கேக்குறாங்க. தான் மகனோட ஃப்ரெண்ட் அப்படிங்கறனால வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இந்த டைம் லிஜிஸோட அம்மா லிஜிஸ்க்கு கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ணி பேசின லிஜிஸ் கிட்ட, உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ உன்னால இப்ப வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு லிஜிஸ், நான் இப்போ ஒரு வேலையில இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு டீ, காஃபி கொடுக்கறதுக்காக விஜயம்மா கிச்சனுக்கு போறாங்க. இந்த டைம்ல அந்த வீட்ல விஜயம்மாவோட பேத்தி, அதாவது லிஜிஸோட 3 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு ஸ்வஸ்திகா அந்த வீட்ல தான் இருந்திருக்காங்க. சோ தன்னோட பேத்திய தூக்கி வச்சுக்கிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டு கிச்சன்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, இவ்ளோ நேரம் லிஜிஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த அந்த நபர் கிச்சன்ல இருந்த விஜயம்மா கிட்ட போய் அந்த லேடியோட தலையிலேயே தான் ஆல்ரெடி கொண்டு வந்த பாதி உடஞ்ச நிலைமையில இருந்த ஒரு பேட்டை வச்சு பலமா அடிச்சிருக்கான். வலி தாங்க முடியாம அந்த லேடி சுருண்டு கீழே விழுறாங்க. இப்படி சுருண்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இப்போ தன்னோட பாட்டி அலறத பார்த்து பயந்து போன 3 வயசு குழந்தை பயத்துல அழுக ஆரம்பிக்குது. அந்த பிஞ்சு குழந்தையோட அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாத இவன் குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையோட தலையிலையும் பேட்டை வச்சு பலமா அடிச்சிருக்கான். இப்போ அந்த வீட்டு கிச்சன்லயே பாட்டி, பேத்தி இவங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்திருக்காங்க.
இந்த கொடூரத்தை பண்ணின அந்த மிருகம் ரொம்பவே கூலா அந்த வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்கான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த வீட்டு மெயின் டோரை உள் பக்கமா லாக் பண்ணிட்டு அந்த வீட்லயே இருந்திருக்கான். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு லிஜிஸ் வராங்க. இப்போ லிஜிஸ பார்த்தா அவன் மெயின் டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு கதவு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். இது தெரியாத லிஜிஸ் வீட்டுக்குள்ள வந்த அடுத்த செகண்டே ஒளிஞ்சிருந்த மர்ம ஆசாமி தான் ஆல்ரெடி கொண்டு வந்த அருவாளை வச்சு லிஜிஸோட காது பக்கத்திலேயே வெட்ட ஆரம்பிக்கிறான். வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருந்த லிஜிஸ சரமாரியா வெட்டியிருக்கான். இப்போ வாசல்ல நின்ன லிஜிஸ் என்ன காப்பாத்துங்கன்னு அபாய குரல் எழுப்பிக்கிட்டே வெளியில ஓட ஆரம்பிக்கிறாரு. லிஜிஸோட இந்த அலறல் சத்தத்தை கேட்ட நெய்பர்ஸ் எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்ததுனால என்ன பண்ணன்னு தெரியாத அந்த மர்ம ஆசாமி சுவரேறி குதிச்சு தப்பிச்சு ஓடி இருக்கான். இப்போ அங்க இருந்த நெய்பர்ஸ் லிஜிஸ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்த கிச்சன்ல ரத்த வெள்ளத்துல இருந்த விஜயம்மா மற்றும் அவங்களோட 3.5 வயசு பேத்தி ஸ்வஸ்திகா இவங்க 2 பேரையும் பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா அந்த கிச்சன் ஃபுல்லா ரத்த கலரியா இருந்திருக்கு. கூடவே ஸ்வஸ்திகாவோட தலை உடைஞ்சு போன நிலைமையில இருந்திருக்கு. இப்போ இந்த 3 பேரையும் ஆம்புலன்ஸ வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே பாட்டி பேத்தி இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. லிஜிஸ் மட்டும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி அந்த பகுதியில ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் அந்த பகுதியே பீதியில இருந்திருக்கு. இந்த பயங்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட லிஜிஸோட மாமியார், அதாவது அனுசாந்தியோட அம்மாவும் சகோதரனும் ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்த எப்படி தன்னோட மக கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி புலம்பி அழுதுருக்காங்க. இப்போ அனுசாந்தியோட சகோதரன் அந்த பொண்ணு ஒர்க் பண்ற ஐடி கம்பெனிக்கு போய் சீக்கிரம் வீட்டுக்கு வா, வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அனுசாந்தி என்ன பிரச்சனை, எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கும் போதுதான் தெரியுது அந்த பொண்ணோட மாமியாரும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்கன்னு. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. இந்த பயங்கரத்தை கேட்ட அனுசாந்தி தகச்சு போய் அதே இடத்துலயே நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கடைசியா உன் பொண்ணை பாருன்னு சொல்லும் போது கூட எந்த ஒரு அசைவும் இல்லாம பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. பட்ட பகல்ல ஒரு வீட்ல கொடூரமா 2 கொலை நடந்ததுனால அங்க வந்த போலீஸ் விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸோட இந்த விசாரணையில போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வந்த கில்லர் விஜயம்மா போட்டிருந்த செயின், கம்மல் இப்படின்னு எல்லாத்தையும் திருடி இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ் அப்படின்னா கில்லர் திருட்டுக்காக தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு திங்க் பண்றாங்க. ஆனா இதுல கவனிக்க கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயம்மா போட்டிருந்த செயின், கம்மலை தவிர அந்த வீட்டுல உள்ள எந்த ஒரு பொருளையும் கில்லர் திருடல. அப்படின்னா இது திருட்டுக்காக நடந்த கொலை கிடையாது. போலீஸ குழப்பி விடுறதுக்காக தான் கில்லர் இந்த மாதிரி பண்ணிருக்கான். அப்படின்னா இந்த கொலைக்கு வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது. அந்த மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ போலீஸ் லிஜிஸோட ஒய்ஃப் அனுசாந்தி கிட்ட அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல லிஜிஸோட ஃபேமிலிக்கு எதிரின்னு சொல்லிக்க யாரும் இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ போலீஸ் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவையான மெயினான க்ளூ கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த லிஜிஸ் இந்த கேஸ கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் தாக்குன அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த நபரை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ லிஜிஸ் சொன்ன விஷயத்தை வச்சு அந்த நபரை கஸ்டடியில எடுத்த போலீஸ் அந்த நபர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்படி போலீஸோட விசாரணையில அந்த நபர் போலீஸ் கிட்ட சொன்ன அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் இதுதான். திருவனந்தபுரம் டெக்னோ பார்க்ல இருக்கிற பெரிய ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்குற அந்த மர்ம நபரோட பேரு நானோ மேத்யூ. இந்த நபருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 4 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. நல்லா படிச்ச இவரு ஐடி நிறுவனத்துல ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு. அதே நிறுவனத்துல இந்த நபருக்கு கீழே டீம் லீடரா ஒர்க் பண்றவங்க தான் லிஜிஸோட ஒய்ஃப் அனுசாந்தி. சோ அனுசாந்தி, நானோ மேத்யூ இவங்க 2 பேரும் ஒரே நிறுவனத்துல வேலை பார்க்கறனால ஆரம்பத்துல நட்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. போக போக இந்த நட்பு செல்போன்ல பேசுற அளவுக்கு க்ளோஸா மாறி கடைசியில தப்பான உறவுல கொண்டு போய் முடிஞ்சிருக்கு.
திடீர்னு ஒரு நாள் லிஜிஸ் தன்னோட ஒய்ஃபோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அனுசாந்தி நானோ அப்படிங்கிற நபர் கூட தப்பா சேட் பண்ணினதையும் அடிக்கடி போன்ல பேசினதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இத பார்த்ததும் லிஜிஸ்க்கு கோபம் வந்திருக்கு. சோ தன்னோட ஒய்ஃபை கண்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் உனக்கு நானும் குழந்தையும் வேணான்னு நினைச்சினா நீ அவை கூடவே போன்னு சொல்லி திட்டிருக்காங்க. அதுக்கு அனுசாந்தி என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணினது தப்புதான், இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்ட இவ என்ன திங்க் பண்ணிருக்கானா, இவ்ளோ நாளா நாம சீக்ரெட்டா வச்சிருந்த விஷயம் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே அவரு நம்மள அடிக்கடி நோட் பண்ண ஆரம்பிப்பாரு. சோ இந்த பிரச்சனைக்கு சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் நானோ கூட சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சிருக்கா. இப்போ தன்னோட வீட்டை பல ஆங்கிள் போட்டோ எடுத்து நானோக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கா. ஏன்னா அனுசாந்தியோட வீடு எப்படி இருக்கும்னு நானோவுக்கு தெரியாது. சோ அந்த வீட்டுக்கு கொலை பண்ண வரும்போது யாருக்கும் தெரியாம எப்படி தப்பிச்சு போகலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டு போட்டோவை கேட்டிருக்கான். சோ அவன் கேட்ட மாதிரியே அனுசாந்தி தன்னோட வீட்டோட உள்ளமைப்பு வெளியமைப்பு இப்படின்னு எல்லா அமைப்பையும் போட்டோவா எடுத்து சென்ட் பண்ணிருக்கா. அவ பிளான் படி 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி வழக்கம் போல ஐடி கம்பெனிக்கு கிளம்பியிருக்கா. இப்படி அனுசாந்தி ஐடி கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் சரியா காலையில 11 மணிக்கு அவளோட வீட்டுக்கு வந்த நானோ எல்லா பயங்கரத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கான். இந்த டைம்ல லிஜிஸோட அப்பா அந்த வீட்டுல இல்ல. அந்த நபர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அனுசாந்தி இந்த பயங்கர செய்தியை கேட்டதும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வீட்டுல உள்ள எல்லாரையும் கொலை பண்றதுதான் அனுசாந்தியோட பிளான். ஆனா மெயினா சாக வேண்டிய தன்னோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதும் அனுசாந்திக்கு பயம் வந்திருக்கு. சோ அந்த பயத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கா. ஆனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் குழந்தைய இழந்த அதிர்ச்சியில இப்படி இருக்கா போலன்னு நினைச்சிருக்காங்க. கடைசியா அனுசாந்தி நானோ மேத்யூ இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த கேஸோட முக்கிய சாட்சியே அனுசாந்தியோட ஹஸ்பண்ட் லிஜிஸ் தான். கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த கேஸ் கோர்ட்ல நடந்திருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2016 ஏப்ரல் மாசம் தாய்மைக்கு தகுதி இல்லாத அனுசாந்திக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. ஈவு இறக்கமே இல்லாம 2 உயிர்களை கொடூரமா கொலை பண்ணின நானோக்கு மரண தண்டனை விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் அபராத தொகையும் விதிச்சிருக்காங்க. கிடைக்கிற அபராத தொகையில 50 லட்சத்தை லிஜிஸ்க்கும் மீதி இருக்கிற 50 லட்சத்தை லிஜிஸோட அப்பாவுக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஃபைனலா இந்த கேஸ நானோ தரப்புல உள்ளவங்க மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. சோ சரியா 2023 வருஷம் கேரளா ஹைகோர்ட் நானோக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்திருக்காங்க. கூடவே 25 வருஷத்துக்கு பரோல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பெண் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழகான குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கியிருக்கா. கள்ளக்காதல் ஒரு நபரை எந்த எல்லைக்கும் கொண்டு போய் தப்பு பண்ண வைக்கும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸ்ல வர்ற அனுசாந்தி மற்றும் நானோ மேத்யூ இவங்களோட செயலை பத்தியும் இவங்களுக்கு கொடுத்த தண்டனைய பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.